கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். எச்சரிக்கையாக நமக்கு கொடுக்கின்றார். உங்களை காட்டி கொடுப்பார்கள், கொல்வார்கள், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்வார்கள், உங்களை வெறுப்பார்கள் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார். நேற்றைய தினம் ஒரு காணொளி காட்சியை நான் பார்க்க நேர்ந்தது. அதிலே ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக எல்லோரும் செல்ல வேண்டும் என்று ஆங்காங்கே அறிவிப்பு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே நிறைய இடங்களிலே இந்த படத்தை நிறைய பேர் பார்த்து நல்ல ஒரு மதிப்பீட்டை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய தந்தையர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியிலிருந்து பிள்ளைகளை அவர்கள் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த சினிமா அரங்கிற்கு செல்கின்ற வேளையிலே அதை ஒருவர் கேமராவிலே பிடித்து போட்டு இப்படியெல்லாம் மதமாற்றம் செய்கிறார்கள், பள்ளி கல்வித்துறை என்ன செய்கிறது, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்றெல்லாம் அவர்கள் அதில் பதிவிட்டிருந்தார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நாங்கள் நாடு தழுவிய பெரிய போராட்டம், மாநிலமே அதிரக்கூடிய ஒரு போராட்டம் என்றெல்லாம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை கொல்வார்கள், உங்களை வெறுப்பார்கள், உங்கள் மேல் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவார்கள், உங்களை காட்டி கொடுப்பார்கள். நீங்கள் கவலையே பட வேண்டாம். காரணம், தலைமுடி ஒன்று கூட விழவே விடாது. தலைமுடியே போற்றி போ என்று சொல்லித்தான் நாம் தைரியமாக இருக்க வேண்டும், மன உறுதியோடு நம்முடைய நற்பணியை தொடர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுபோன்ற நேரங்களிலே மதமாற்றம் என்றெல்லாம் நம்மீது பழி சொல்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? இது பொய் என்பதை அவர்கள் தெரிந்தே சொல்கிறார்கள். எனவே நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இவ்வாறு சிறையில் அடைத்து உங்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்து செல்கின்ற பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். என்ன வாய்ப்பளிக்கும் என்று சொன்னால், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்பதை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்று தொடங்கிய இந்த போராட்டம், இந்த பெரிய ஒரு வேத கலாபனை என்று சொல்லக்கூடியது இன்று நம்மிடையே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுபவிக்கின்றோம், அன்றாடம் பார்க்கின்றோம். அன்று திருத்தூதர்களுக்கு இதுதான் நிகழ்ந்தது. பேதுரு, அவருக்கு என்ன நேர்ந்தது? அவர் அதை விட்டுவிட்டு ஓடி போக வேண்டும் என்று சொல்லி ரோம் நகரிலிருந்து அவர் வெளியே செல்கின்றார். அவ்வாறு தப்பித்து ஓடலாம் என்று நினைத்த பொழுது அவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவராய், கோ வாதிஸ், எங்கே போகிறாய் என்று தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அங்கிலிருந்து மீண்டுமாக ரோமைக்கு வந்து தலைகீழாக சிலுவையிலே வைக்கப்பட்டு அறையப்பட்டு இறந்தார். நமக்கு தெரியும். புனித பவுலடியார், அவரும் அப்படித்தான். ஆண்டவர் இயேசுவை அவர் அறிந்து கொண்ட பிறகு அந்த ஆண்டவர் இயேசுவை, உயிர்த்த கிறிஸ்துவை நான் கண்டேன் என்ற சாட்சியம் அவர் சொன்ன பிறகு அவரையும் சும்மா விட்டு வைக்கவில்லை. அவருடைய தலையை வெட்டினார்கள். அந்த தலையானது 3 இடத்திலே துள்ளியது என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 இடத்திலேயும் இன்றைக்கும் அதை நினைவு கூறுகின்ற விதமாக தண்ணீர், அந்த நீர் வீழ்ச்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. த்ரே ஃபொந்தானே என்று சொல்வார்கள். இந்த இடங்களிலெல்லாம் நாம் பார்ப்பது என்ன? வீரமான விசுவாச ஒரு சாட்சியத்தை நாம் பார்க்கின்றோம். கொலோசையம் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்ட ஒன்று. இந்த கொலோசையம் உலக அதிசயம் என்ற வரலாற்று சின்னமாக இருந்தாலும் கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய ஒரு வீரமான ஒரு இடம் என்பதற்கு இன்றைக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. எத்தனை ஆயிரமான மக்கள் கொடிய விலங்குகளுக்கு அவர்கள் இரையாக போடப்பட்டார்கள். ஒருவர் கூட இயேசுவை மறுத்தவில்லை, ஒருவர் கூட இயேசுவை வெறுத்து பேசவில்லை. ஏன், எதற்கு என்று கேட்கவில்லை. இயேசுவே என்ற பெயரை சொல்லி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா என்று சொல்லித்தான் அவர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள், உயிரை விட்டு இருக்கின்றார்கள்.
இன்றைக்கும் அதனுடைய சாட்சியத்தை நாம் பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன வாக்கு, உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழாது, கவலையே பட வேண்டாம், மன உறுதியோடு இருங்கள் என்ற வார்த்தைகள் தான் நமக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக, ஆற்றலாக இருக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் திருச்சபை எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் திருச்சபையை யாராலும் அழிக்க முடியாது. கிறிஸ்துவத்தை யாராலையும் வேரோடு பிடுங்கி எறிய முடியாது. இதற்கெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், பவுலடியாரையும் சேர்த்துத்தான். இன்றும் கூட எத்தனையோ பேர் கொக்கரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் கடவுளின் பணி, கடவுளின் வேலை என்று சொன்னால், எத்தகைய ஒரு பெரிய பதவியில் நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கீழே இறக்குவார், உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நீயும் ஆண்டவரோடு இருக்கின்ற ஒரு வாய்ப்பையும் ஒருவேளை பெற்றாலும் பெறுவாய் என்ற வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, தலைமுடி ஒன்று கூட விழாது என்று ஆண்டவர் நமக்கு அந்த அளவுக்கு அடிப்படையான ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு ஆற்றலையும் நமக்கு கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக எவ்வளவோ துன்பங்கள் அனுபவித்தாலும் கூட கிறிஸ்து நம்மை விட்டு பிரியாமல் என்றும் நம்மோடு இருக்கின்றார். மன உறுதியோடு இருந்து உங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கட்டும், நெஞ்சத்திலே உறுதியாக நிற்கட்டும். இயேசுவின் சாட்சிகளாக வாழ்கின்ற அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே இதற்காக ஜெபிப்போம்.